குறையிலையா? கோவப்பட்டு நான் என்ன பண்ண போறேன்? இங்க என் மேல கோவப்படுதே எல்லாருக்கும் உரிமை இருக்குது. யார் யாருக்கோ பிரச்சனை வந்தாலும் அதுக்கும் நான் தான் பலியாடாகிறேன். என் பொறுப்பு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் ஆனந்தி இப்படி ஒன்னே நீயே தாழ்த்தி பேசிக்கிற? எந்த விதத்துல நீ மத்தவங்களோட குறைஞ்சிட்ட சொல்லு. என்னால முடியல அன்பு. எதுக்கு எடுத்தாலும் யாராவது ஒரு காரணத்துக்காக என் மனச வார்த்தையால குத்தி கிழிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் எத்தனை நாளைக்குதான் இந்த போராட்டமோ? அந்த போராட்டத்துக்கு நடுவுல தான் நம்ம ஒண்ணு சேர்ந்திருக்கோம் ஆனந்தி. நம்ம வாழ்க்கையில ஒண்ணு சேர இந்த போராட்டத்தை, இந்த வலிய நம்ம தாங்கிக்கிட்டு தான் ஆகணும். நம்மளை சுத்தி பிரச்சனை வர வரதான் நம்ம காதல் நெருக்கமாகி வைரம் மாதிரி இறுகி பலமாகும். அம்மா நம்ம காதலை ஏத்துக்கிட்ட மாதிரி மகேஷ் சார்ல இருந்து எல்லாரும் ஒரு நாள் நிச்சயமா ஏத்துப்பாங்க. எல்லாமே மாறும். நீ கவலைப்படாம இரு. நீங்க என்னதையும் சொன்னாலும் சரி, என் மனசு ஆறவே மாட்டேங்குது. உள்ளுக்குள்ள அம்புட்டு வேதனையா இருக்குது. அழுது தீக்கணும்னு தோணுது. அப்ப யோசிக்காத, என் தோள்ல சாஞ்சு அழுது தீத்துரு. உன் கவலை எல்லாம் கண்ணீரா வந்துடட்டும். வா. உன் மனசுல இருந்த கோபம், கவலை எல்லாம் இப்ப குறைஞ்சிருச்சா? இப்பதான் கொஞ்சம் லேசான மாதிரி இருக்குது. அப்படியே கண்ண மூடி ரிலாக்ஸ் பண்ணு. எல்லாம் சரியாயிடும். போன் அடிக்கிறது எடுத்தா பேச மாட்டேன்.